மத்திய நிதி அமைச்சக பதவிகளில் பல தமிழர்களை அறிமுகப்படுத்தியவர் மன்மோகன் சிங் என பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் புகழ்ந்திருக்கிறார். அவரோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ஆயிரத்தி 1991 நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் அவர் பொருளாதாரத்தில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். நீங்கள் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர், அவரோட நல்ல நட்பில் இருந்தீர்கள். அதை பற்றி ஷேர் பண்ணிக்கங்க சார். இல்லை, அவரோட நட்பில் இருக்கிற அளவில் நம்மளுக்கு தகுதி கிடையாது. ஒரு வாட்டி அவரை பார்த்துருக்கிறேன், ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறேன். பொருளாதாரத்தை பற்றி அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன், அவ்வளோதான். மீதி எல்லாமே துரோணரை பார்த்து ஏகலவ்யம் கற்றுக்கிட்ட மாதிரி நான் கற்றுக்கிட்டது தான். எல்லாத்துக்குமே ஒரு பிளாக் மார்க்கெட் இருந்தது. எல்லாத்தையும் ஒரே நொடியில் மாற்றினது மன்மோகன் சிங். அவர் பதவியேற்ற நீக்கி 20 நாளைக்கு நம்ம இறக்குமதி பண்ணுறக்கூடிய பொருளுக்கு தான் நம்மகிட்ட பணம் இருந்தது. நம்ம ஊரில் முக்கால்வாசி அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி தான் பண்ணுறோம். நம்ம கச்சா எண்ணெய், தங்கம், நீங்கள் சமைக்கிற பாமாயில், பருப்பு எல்லாமே நம்ம இறக்குமதி பண்ணுறோம். 20 நாள் தான் இறக்குமதிக்கு பொருள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அவர் கம்ப்ளீட்டாக மாற்றி, நார்மலாக இது மாதிரி இருந்ததுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இறக்குமதி பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நேராக போய் முதல்ல தங்கத்தை வச்சு கடன் வாங்கினார். அதுக்கு முன்னாடியே எக்ஸ்பென்சிவ்னா கொஞ்சம் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் இவர் தங்கத்தை வச்சு கடன் வாங்கினார். வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஐஎம்எஃப்பில் போய் உதவி கேட்டு வாங்கினார். இப்போ எதை வேணால் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கங்கன்னு ஃப்ரீயாக விட்டது அவர் தான். 93 மற்றவங்களாம் நிறுத்தரிச்ச, இது போரும் இது வானான்னு இதை நிறுத்தரிச்ச திறந்து விட்டது அவர் தான். அந்த திறந்து விட்டு இன்றைக்கி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு சொல்கிறீங்க, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறீங்க, இந்த ஃபோன் சொல்கிறீங்க, இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவர் தான். ஃபோன் முதல்ல 16 ரூபா இருந்தது, அதை இறக்கி இன்றைக்கி 1 ரூபா, யார் வேணால் கையில் செல்ஃபோன் வச்சுக்கலான்னு கொண்டு வந்ததும் அவர் தான். இது அவர் பண்ண சீர்திருத்தம் எக்கானமியை வளர்த்துது. தனியார் டெலிவிஷன் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்கனாலே அவர் கொண்டு வந்த சீர்திருத்தம் தான். அவருக்கு முன்னாடி இது மாதிரி நீங்கள் ப்ரைவேட் டெலிவிஷனே கிடையாது. அவர் பின்னாடி தான் ப்ரைவேட் டெலிவிஷன். படிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். எல்லோரும் படிக்கணுங்கிறதுக்கு எந்த வீட்டு பையனும் போய் பேங்க்கில் 5 லட்ச ரூபா லோன் கேட்டால் அப்பா கை நாற்று வச்சா போகிறோம், நான் லோன் கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. அதை இந்த சர்க்கார் நிறுத்திடுச்சு. நீங்கள் பேசக்கூடாது, பட் இன்றைக்கி இந்த சர்க்கார் நிறுத்திடுச்சு. முதல் கிராஜுவேட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு. படிப்பு, ரைட் டு எஜுகேஷன், படிப்பை ஒரு உரிமையாக்கினார். அதுக்கப்புறமா மன்ரேகா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தார். வேலை இல்லைன்னு இனிமேல் யாருமே சொல்ல முடியாதுன்னு கொடுத்தாரு. முன்னாடியே தமிழ்நாட்டில் வந்துருச்சு காமராஜர் காலத்திலேயே. ஆனால் அதை விரிவாக்கி இந்தியா ஃபுல்லாக மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நார்மலாக எந்த கவர்மெண்ட் அதிகாரிகளும் பவரில் வந்துட்டால் அவங்க பவரை குறைச்சிக்கவே மாட்டாங்க. ரைட் டு தகவல் உடைமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை கொண்டு வந்து எந்த சிட்டிசன் வேணால் போய் நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் யாரை வேணால் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தார். அவர் மேலே பல குற்றங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவர் பண்ண வேலைக்கே நீங்கள் வேறு பேர் வச்சு பண்ணுறீங்களே தவிர புதுசாக ஒன்றும் பண்ணலைங்கிறது தான் உண்மை. இப்போ தமிழகத்திற்கும் அவருக்குமான உறவு, அவர் தமிழகத்திற்கு தமிழக அரசியல் தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குது சார்? தமிழகத்துக்கு அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவரோட டீமில் இருந்தது மேக்ஸிமம் நிறைய தமிழர்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராஜா செல்லையாங்கிறவரை ராஜா செல்லையாங்கிறவரை கமிட்டியில் போட்டார். தமிழ்நாட்டில் அப்போ செட்டிலான, ஹைதராபாத்தில் பிறந்து தமிழ்நாட்டில் செட்டிலான நரசிம்மன் தான் நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட் போட்டார். அவரோட க்ளோசஸ்ட் அசோசியேட் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சி ரங்கராஜன் இங்கே தான் இருக்கிறார். அவரும் ரொம்ப மூதியமை 92-93 வயசு ஆகிருக்கும். ரகுராம் ராஜனை உள்ளே கொண்டு வந்தார். அவரும் தமிழர் தான். இதெல்லாம் முக்கிய அவர் பிரதமர் ஆக்கிறதுக்கு தமிழ்நாடு ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணிட்டு 2004 தமிழ்நாட்டில் 40க்கு 40 ஜெயிச்சதுனால தான் காங்கிரஸில் ஆட்சி இருந்தது. அந்த 40 எம்பி சப்போர்ட் இல்லைன்னா அவர் பிரைம் மினிஸ்டரே இருக்க முடியாது. அந்த பிரைம் மினிஸ்டர் ஆனப்புறம் தான் தமிழ்நாட்டில் அந்த நேஷ்னல் ஹைவே ஸ்கீமை முடிக்கிற அந்த பீரியடு தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மாதிரி இல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் ஒரு சென்டருக்கும்
இன்றைக்கி ஒரு அட்வர்சரியல் ரிலேஷன்ஷிப், அது இந்த அரசாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அரசாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக அரசாக இருந்தாலும் ஒரு அட்வர்சரியல் ரிலேஷன்ஷிப் தான் இருந்தது. அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு ஸ்டேட்டும் சென்டரும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் ரமேஷ்.